Hey guys, welcome to my channel Code with Curly. React லேர்ன் பண்ணிட்டு இருக்க சீரீஸில் இன்னைக்கு டே 33, அதாவது ஆட் டு கார்ட்டோட மினிமல் ஸ்டைலிங். இதுதான் அதோட லாஸ்ட் பார்ட் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லாஸ்ட் 2 வீடியோஸா நம்ம வந்து கார்ட்ல எப்படி ஆட் பண்றது அண்ட் ரிமூவ் பண்றது, குவான்டிட்டி அப்டேட் பண்றது, அது எல்லாமே நம்ம செக் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு பிட் ஆஃப் ஸ்டைலிங் ஆட் பண்ணா இன்னும் கூட இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி எலகண்டா இருக்கும்ல, இது பார்த்தா ஒரு மாதிரி இருக்குல்ல, அதுக்காக வந்து நம்ம பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து இனிஷியலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ரிட்டன்ல இருக்கிற ஒவ்வொரு டேகுக்கும், அதாவது ஒவ்வொரு HTML டேக்ஸ்க்கும் நம்ம வந்து கிளாஸ் நேம் செட் பண்ணிட்டு அப்புறமா CSS எழுதுவோம். ஓகே, இந்த div tag ஃபர்ஸ்ட் இருக்க div tag வந்து கிளாஸ் நேம். இதுக்கு வந்து என்ன கொடுக்குறேன்னா நான் கார்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் H1 இதெல்லாம் நம்ம டைரக்டா இந்த கார்ட்டோட H1 அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து இருக்க div செக்ஷன், இது வந்து நமக்கு ஐட்டம்ஸோட செக்ஷன் இல்லையா, அதனால ஐட்டம்ஸ் ஹைஃபன் கண்டெய்னர் அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். வந்து நம்ம ஃப்ராக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி wrap பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை நான் எடுத்துட்டு இங்கேயுமே வந்து நான் என்ன மென்ஷன் பண்ண போறேன்னா ஒரு div, அதுக்குள்ள இந்த வந்து H3, அப்புறம் இந்த பேராகிராஃப், அப்புறம் வந்து பட்டன் எல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண போறேன். அதுக்கு நான் இப்ப கீழே எழுதுறேன் பாருங்க, இங்க வந்து div. ஸோ இந்த div வந்து /div. ஓகே, இந்த divவோட கீ, இந்த கீக்கு வந்துட்டு என்ன சொல்ல போறேன்னா, அதாவது ஐட்டமோட ஐடி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கலாம். கிளாஸ் நேம் இது வந்து என்னன்னா ஐட்டம் பாக்ஸ், அதாவது இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்றதுக்கான பாக்ஸ். ஓகே, இந்த div வந்து எழுதியாச்சு. இப்போ நான் இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து கட் பண்ணிட்டு இந்த divக்குள்ள காப்பி பண்றேன். இப்போ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆல்ரெடி நம்ம ஃப்ராக்மெண்ட்ஸில் wrap பண்ணியிருந்த கோடை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இன்னொரு div கண்டெய்னருக்குள்ளே போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இது மென்ஷன் பண்ணியாச்சு. இது ஆல்ரெடி இருந்தது தான், இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், div எலிமெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது முடிஞ்சது. அடுத்து என்ன வந்து கார்ட் டாட் லென்த், இதுக்கு வந்து ஸ்டைலிங் தேவையில்லை, இது டைரக்டா வந்து மென்ஷன் ஆகும். அடுத்து இந்த கார்ட் டாட் லென்த்துக்குள்ள இருக்க இந்த டிவ்க்கு கிளாஸ் நேம் வந்து என்னன்னு கொடுக்குறோம்னா கார்ட். இந்த கார்ட்டோட கண்டெய்னர், ஸோ மேல இருந்தது வந்து ஐட்டமோட கண்டெய்னர், இது வந்து கார்ட்டோட கண்டெய்னர் அப்படின்னு வந்து வச்சாச்சு. ஸோ கார்ட் மேப் ஆகும், ஐட்டம்ஸ் ஒவ்வொன்றா எடுக்கும். அடுத்து ஸ்பான் டேகு அண்ட் த பட்டன்ஸ். ஓகே, இந்த பட்டனுக்கு நம்ம ஒரு div கொடுத்துருக்கோமா கண்டெய்னர், இது என்ன சொல்லலாம்னா ஒரு பட்டன்ஸ்க்காக செப்பரேட்டா இருக்க போறது. ஏன்னா எல்லா பட்டன்ஸும் ஒரே மாதிரி வேணுமா, பட்டன் கார்ட் பட்டன்ஸ்னு கொடுத்துடலாம். கார்ட் பட்டன்ஸ், ஏன்னா இது எல்லா பட்டனுக்கும் எனக்கு ஒரே மாதிரி கிளாஸஸ் வந்து வரணும் அப்படின்னு வந்து சொல்றதுக்காக. ஓகே, அடுத்த கண்டெய்னர் என்ன, அடுத்து வந்து எனக்கு இந்த டோட்டல் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் முடிஞ்சுது, ஆனால் எனக்கு இது பேராகிராஃப் டேக்ல 2 இருக்கு. இதை என்ன பண்ணலான்னா இது ஒரு செப்பரேட்டா 2 கண்டெய்னருக்குள்ள நான் போட போறேன். அதாவது இங்க ஒரு கண்டெய்னர், அடுத்து ஓகே இதை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள இன்னொரு நெஸ்டட் கண்டெய்னர். ஓகே, இப்போ இந்த நெஸ்டட் கண்டெய்னருக்குள்ள தான் என்னோட இந்த ஸ்பான் பேராகிராஃப் டேக்ஸ் வரப்போகுது. எஸ், இது போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒவ்வொரு கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து என்னன்னா கார்ட் சம்மரி, ஏன்னா எவ்வளோ இருக்கு ப்ரைஸ் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, கார்ட் சம்மரிக்கான பாக்ஸ். அடுத்து இன்னொரு div கண்டெய்னர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா கார்ட் சம்மரி. அதாவது மேலே இருக்கிற கண்டெய்னர் வந்து பாக்ஸுக்கு, உள்ள இருக்கிறத இந்த கிளாஸ் நேம் வந்து இதுக்கெல்லாம் நம்ம மென்ஷன் பண்றதுக்காக. ஓகே, இப்போ ஆட் பண்ணியாச்சு, ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒவ்வொரு கிளாஸ் நேமாக எடுத்து நம்ம ஆல்ரெடி ஸ்டைலிங்க்கு செப்பரேட்டாக ஒரு மாடியூல் வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது CSS ஸ்டைலிங்க்கு, இதில் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட்டோம், கார்ட். ஸோ கார்ட்டுக்கு வந்து என்னென்னா இதில் இருக்க கம்ப்ளீட்டாக இந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து ஃபாண்ட்டில் என்ன வரணும்னா ஏரியல் சான்ஸ் செரிஃப் வரட்டும். அடுத்து பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். யா, ஸோ இங்கே வந்து நம்ம டிவ்க்கு என்ன கொடுத்துருந்தோம்னா கார்ட்னு கொடுத்துருந்தோம். பட் இங்கே ஏன் சேஞ்சஸ் அப்ளை ஆகலை அப்படின்னு பார்த்தீங்களா, ஏன்னா நான் இந்த கிளாஸை வந்து மேலே இம்போர்ட்டே பண்ணலை.
ஸோ import import cart.css சேவ். ஓகேவா? இப்போ சேஞ்சஸ் தெரிஞ்சுதா? பார்த்தீங்களா? பேடிங் மாறி இருக்கு அண்ட் அதோட ஃபாண்ட் ஃபேமிலி மாறி இருக்கு. ஓகே, இப்போ அடுத்து வந்து ஐட்டம்ஸோட கண்டெய்னர் ஐ டூ ரிமெம்பர் இதுதான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஐட்டம்ஸ் ஹைஃபன் கண்டெய்னர். ஸோ ஐட்டம்ஸ் கண்டெய்னர்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா டிஸ்பிளே வந்து ஒரு ஃப்ளெக்ஸாக டிஸ்பிளே ஆகட்டும். அண்ட் கேப், ஒவ்வொரு இதுக்கும் கேப் வந்து 20 பிக்சல். அண்ட் ஃப்ளெக்ஸ் wrap வந்து wrap-ஆவே கொடுத்துட்றேன். ஓகே, சேவ். ஸோ சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கா? ஓகே, அடுத்து ஐட்டமோட கண்டெய்னர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன? ஐட்டம் கண்டெய்னர் முடிஞ்சு இந்த கண்டெய்னருக்கு ஃப்ளெக்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்கோம். அடுத்து ஐட்டம் பாக்ஸ். ஸோ இதுக்கான பாக்ஸ் ரெடி பண்ணணும். அது வந்து என்ன சொல்ல போறேன்னா, இந்த ஐட்டம் பாக்ஸில் வந்து பார்டர் வந்து எனக்கு 1 பிக்சல் அண்ட் சாலிடாக இருக்கட்டும். அண்ட் கலர் கோட் இப்போதைக்கு இப்படி நான் வைக்கிறேன், பட் பார்டர் வந்து வேற கலர் மாற்றலாம். ஓகே. அண்ட் பேடிங் வந்து 20 பிக்சல். நெக்ஸ்ட் வந்து வித் வந்து 200 பிக்சல் இருக்கட்டும். ஓகே. நெக்ஸ்ட் பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 பிக்சல், அடுத்தும் 2 பிக்சல், நெக்ஸ்ட் 10 பிக்சல். அண்ட் கலர் கொடுக்கணும். நான் RGBA கொடுத்து இங்கே வந்து ரெட்டுக்கு வந்து இல்லை, இது ரெட்டு வேணாம். அப்போ நான் வந்துட்டு 0, இது வந்து 0, இந்த RGBA கலர்ஸும் 0, ப்ளூவும் வேண்டாம் 0, ஆல்ஃபா வந்து எனக்கு 0.1. ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஒவ்வொரு ஐட்டமாக மாறி இருக்கு. ஓகே, அடுத்து பாக்ஸ் ஷேடோ வந்துருச்சு. அடுத்து என்னென்னா பார்டரோட ரேடியஸ் வந்து எனக்கு ஒரு 8 or 10 பிக்சல். I'll go for 8. பேக்ரவுண்ட் கலர் வந்து பெய்ஜ், இந்த மாதிரி ஏதாவது கலர் கொடுத்து பார்ப்போம். ரொம்ப இதுவாக இருக்குன்னா க்ரீன் இப்போதைக்கு கொடுப்போம், அப்புறம் மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஐட்டம் பாக்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. வேறு ஏதாவது இல்லை ஆட் பண்ணணுன்னா பண்ணலாம், பட் we are opting for minimal styling, அதனால் இப்படியே போவோம். ஓகே. ஸோ நான் மேலேயே வந்து இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக ஃப்ளெக்ஸு, டிஸ்பிளே wrap இதெல்லாமே வந்து கொடுத்துருக்கேனா, இங்கே பாருங்கள். இது நம்ம ஆல்ரெடி இனிஷியல் வீடியோவிலே பார்த்துருக்கோம் இந்த மாதிரிலாம். ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபைன். அடுத்து இன்னொன்று என்ன அடுத்துன்னா, ஸோ ஐட்டம் பாக்ஸ், அதாவது பாக்ஸுக்கு கொடுத்தாச்சு. ஆனால் அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற H3க்கும் பேராகிராஃப் டேகுக்கும் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஐட்டம் பாக்ஸு இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐட்டம் பாக்ஸ் H3 டேக். அதுக்கு என்ன கொடுக்கலான்னா, மார்ஜின் டாப்பில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம். 10 பிக்சல், அப்புறம் 0. ஓகே, H3 முடிஞ்சது. அடுத்து இதே மாதிரி எனக்கு பேராகிராஃப் டேக். ஸோ பேராகிராஃப் டேகுக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, ஓகே, இது வந்து மார்ஜின் டாப்புக்கு வந்து இங்கே வெறுமனே 0 கொடுத்தா போதும். சேவ். அண்ட் பேராகிராஃப் டேகுக்கு வந்து மார்ஜின் என்னென்னா 10 பிக்சலும் 0வும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா சேஞ்சஸ் தெரியுதா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ பட்டன் வந்து மார்ஜின் டாப், மார்ஜின் டாப் வந்து 10 பிக்சல், பேடிங் 5 பிக்சலும் அண்ட் 10 பிக்சலும். அடுத்து ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு 14 பிக்சல் ஆர் 12, இல்லை வில் கோ வித் 14. அடுத்து கர்சர். ஸோ கர்சர் வந்து பாயிண்டராக இருக்கணும். அண்ட் பார்டர்
பார்டர் வந்து ஒன்றும் வேணாம், நன். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் இது க்ரீனாக இருக்குது, அதாவது பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர், யா காரல். ஓகே, யா. அடுத்து வந்து கலர், இது வந்து பெய்ஜ் கொடுப்போம். எஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்டர் ரேடியஸ். ஸோ பார்டரோட ரேடியஸ், அதாவது பட்டனுக்கு இது வந்து 5 பிக்சல். யா, டன்னா. இப்போ பட்டன்னு நான் நார்மலாக ஜென்ரலாக கொடுத்தனால எல்லா பட்டன்ஸ்க்கும் ஆக்ட் ஆகுது. பட் நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டைலிங்கில் வந்து இந்த கார்ட்டோட கண்டெய்னருக்கான பட்டன் ஆட் பண்ணுவோம். அதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ பட்டன்னாலே நம்ம ஹோவர் பண்ணுவோமா? ஸோ பட்டன் வந்து ஹோவர் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ என்ன கலராக சேஞ்ச் ஆகலாம்? கேடட் ப்ளூ. சி மாறுதா? யா. இப்போ ஜென்ரலாக இருக்கிற, அதாவது யூஎல் அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அதுக்கு என்ன வந்து பண்ணலாம்னா லிஸ்ட்டோட ஸ்டைலு. நம்ம ஜென்ரலாகவே லிஸ்ட் ஸ்டைல் வந்து எப்போவுமே நன்னு கொடுப்போம். எனக்கு வேணாம். பேடிங் வந்து 0. ஓகே, லிஸ்ட் ஸ்டைல் வந்து இப்போ போயிருக்கும். எஸ், போயிருச்சு. அடுத்து வந்து எல்ஐ ஆர்டர் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்னா டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸாக இருக்கட்டும். அண்ட் ஏன்னா எனக்கு ஸ்க்ரீனை வந்து நான் எப்படி இது பண்ணாலும் வரணும். ஸ்பேஸ் பிட்வீனில் இருக்கட்டும், ஜஸ்டிஃபை கண்டென்ட்டு. அடுத்து அலைன் ஐட்டம்ஸ் வந்து இதுவுமே சென்டர். ஓகே. அண்ட் மார்ஜின் பாட்டம் 10 பிக்சல். எஸ். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்களா சேஞ்சஸ் தெரியுதா? ரைட்டு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கார்ட் கண்டெய்னர். ஓகே, இனி அடுத்த செக்ஷன், அடுத்த டிவிஷன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இங்கே வந்து கார்ட் கண்டெய்னர். இந்த கண்டெய்னரோட பார்டர் வந்து 1 பிக்சல், சாலிட் அண்ட் கலர். ஏதோ ஒரு கலர் கொடுக்கலாம் இப்போதைக்கு. பிக்சல். ஓகே, 20 பிக்சல். ஸோ திஸ் குட் பி அ டிஃப்ரெண்ட் கலர். அப்போ தான் நமக்கு சேஞ்சஸ் வந்ததுன்னா தெரியும். எஸ். ஓகே, அடுத்து வந்து பார்டர் கொடுத்தாலே நம்ம பார்டர் ரேடியஸ் போவோம். அது வந்து 8 பிக்சல். அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் கேன் பி அஸ்யூர். ஓகே. அண்ட் மார்ஜின் டாப் வந்து ஒரு 20 பிக்சல். எஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்களா இந்த கண்டெய்னர். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்? ஐ திங்க் பட்டன்ஸ், கார்ட் பட்டன்ஸ். யா, கார்ட் பட்டன்ஸ், ரைட். ஸோ இந்த கார்ட் பட்டன்ஸ் வந்து ஓகே, இது வந்து பட்டன்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸாக இருக்கணும். ஃப்ளெக்ஸ் அண்ட் கேப் வந்து ஒரு 10 பிக்சல். ஓகே, கார்ட் பட்டன்ஸ். பட் இங்கே பார்த்தீங்களா நம்ம அந்த பர்டிகுலர் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்காதனால இந்த மாதிரி இருக்குது. நம்ம மாற்றுவோம். அடுத்து கார்ட் பட்டன்ஸ் கண்டெய்னரோட ஒவ்வொரு பட்டன், ஏன்னா மேலே டேரெக்டாக நம்ம வெறும் பட்டன் கொடுத்துட்டோம், அதனால எல்லா சேஞ்சஸும் அந்த பட்டனுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் கார்ட் பட்டன்ஸ் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற பட்டன், அது வந்து மார்ஜின் லெஃப்ட் 0. ஓகே, டாட் கார்ட் சம்மரி பாக்ஸ். ஸோ இது வந்து மார்ஜின் டாப்பு வந்து ஒரு 200 பிக்சல். அடுத்து பேடிங், இந்த பேடிங் வந்து எனக்கு ஒரு 20 பிக்சல். ஓகே. அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து பிஸ்க். அண்ட் பார்டர் வந்து ஒரு 2 பிக்சல். இனிஷியலி சாலிடாக இருக்கணும். அண்ட் த கலர் குட் பி சம்திங் 007 BFF, எது வேணால் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே. அண்ட் த border radius which is 8 pixel. ஓகே. அடுத்து வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர்,
ரைட், இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்து என்ன விட்டுருக்கோம்? கார்ட் சம்மரி பாக்ஸு. கார்ட் சம்மரின்னு ஒன்று இருக்குது, அதை எடுப்போம். கார்ட் சம்மரி இது என்ன ஆகணும்? இதில் வந்து கார்ட் சம்மரியில் எனக்கு பேராகிராஃப் டேகுக்கு ஃபஸ்ட் வரட்டும். மார்ஜின் வந்து இது ரொம்ப கீழே போன மாதிரி இருக்குல்ல. ஸோ 10 pixel and 0 கொடுப்போம். சாரி, I gave it O. Yeah. And font size வந்து 18 pixel. Yes. ஸோ நெக்ஸ்ட் கார்ட் சம்மரியில் வேறு என்ன இருக்குது? கார்ட் சம்மரி இதில் வேறு என்ன இருக்குது? ஸ்பேன் டேக், பேராகிராஃப் டேக் போட்டோம், ஸ்பேன். ஸோ ஸ்பேன் டேக்கில் வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து போல்ட். நெக்ஸ்ட் கலர் என்ன வேணால் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். எஸ். அண்ட் ஃபாண்ட் சைஸ், ஸோ இதோட சைஸ் வந்து 20 pixel, அதாவது நம்ம ஓகே. ஸோ அவ்வளோதான் சிஎஸ்எஸ் ஸ்டைலிங். ஸோ இப்படி தான் நம்மளோட லுக் இருக்க போகுது. ஐ ஜஸ்ட் மேட் சம் சேஞ்சஸ். இங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கலர்ஸை மாற்றிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா மாறிட்டே இருக்கா. அண்ட் ஆட் டு கார்ட் மட்டன் சுக்கா 4 குவான்டிட்டி ஆட் ஆயிடுச்சு, இதுவும் ஆட் பண்ணிட்டேன். சி, ஸோ இதுதான் நம்மளோட ஆட் டு கார்ட். like adding quantity and updating the quantity, removing it from cart. அதுக்கப்புறம் இதுக்கான CSS styling. So I just gave the minimal CSS styling. நான் அதுக்கப்புறமா போயிட்டு இந்த கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கேன் to make it look good. like இதுக்கு முன்னாடி சம் பெய்ஜ் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து இது கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் கூட ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம். அண்ட் ஆட் டு கார்ட் அண்ட் ரிமூவ் ஃப்ரம் கார்ட், அப்டேட் குவான்டிட்டின்னு 3 வந்து கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கோம். அது வந்து சோன்ஸ திங்ஸை வந்துட்டு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணுது. அண்ட் த டோட்டல் ப்ரைஸ் கேன் பி கால்குலேட்டட் யூஸிங் இந்த மாதிரி ரெடியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து என்னென்னா ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டியை வந்து சமேஷன் பண்ணி நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி சிங்கிள் எலமெண்ட்டாக, அதாவது சிங்கிள் வேல்யூவாக எடுத்துகிட்டு வரும். அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒவ்வொரு டிவ் எலமெண்ட்க்கும் நம்ம இந்த டைம் வந்து நிறைய டிவ் கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணி செப்பரேட் செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்கோம். விச் மீன்ஸ் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு செக்ஷன், இந்த கார்ட் எல்லாம் ஒரு செக்ஷன், அந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் ஹவு இட் இஸ். Maybe will show you like this. Yeah, control minus C. This is how our cart page will look like. So இங்க வந்து நீங்க இன்னும் கூட அடுத்து வேற ஏதாவது ஐட்டம்ஸ் குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணீங்கன்னா இங்க வரும். and the cart section will look like this and the summary section will look like this. So yeah, இதை நான் வந்து கிட்ல புஷ் பண்றேன். Please go and check it out. Thank you guys. Stay tuned for the next concept, guys. Thank you for watching. Tata, bye bye, take care.